Guys, finally made it. But seriously, in the oh my god. Oh my god. Grab கிடைக்கவே இல்லை. ஐயோ. Wow. சாஸ் நல்லா இல்லை. சாஸ் புளிக்குது. ஆக்சுவலி நிறைய வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் வந்து சேர்ந்தது எல்லாமே ப்ளஸ் கொஞ்சம் மெஸ்டாக ஆயிடுச்சு. இங்கே லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரூரல் ஏரியா, டவுன் மாதிரி இல்லை. சப்பாக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு தெரியல, நான் ஆல்ரெடி ஹோட்டல் ட்ராப் ஆஃபோட எடுத்துட்டேன். ஸோ பஸ் வந்து நேராக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு கிராப் எடுக்கணும். இன்றைக்கி சைனீஸ் நியூ இயர் கைஸ். ஒரு கிராப் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ முக்கால்வாசி ஹோட்டல்ஸ் கூட இல்லை. அதனால நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட 2-3 பேர் வந்து புரிய வச்சு தான் ட்ரான்ஸ்லேட்லாம் பயிற்சி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் ஹோட்டலுக்கு. இப்போ ஹோட்டலில் அங்கே என்ன கதை சொல்ல போகிறோம் ஹோட்டலில் பார்ப்போம். ஆனால் ஃப்ரீஸிங் க்ளோவ்லாம் போட்டேன் முடியல. Guys, finally made it. Actually, longer hours than expected. 6 to 7 hours இல்லை கூட வந்துடுச்சு. பிகாஸ் நான் தூங்குறதுனால எனக்கு தெரியல. பட் ஸ்டாப்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் சைனீஸ் நியூ இயர் டைமா, ஸோ ஜேமா என்னான்னு தெரில. அது வர்ற கேப்பில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ 7 சம்திங் ஆயிடுச்சு. இந்த புகை ஊதுறோன்னு நான் சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸைட்மெண்ட்னால எனக்கு அந்த கோல்ட்னஸோட ஃப்ரீசிங்கோட இம்பேக்ட் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தெரியும். பட் சீரியஸ்லி இந்த இடம் oh my god, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் ஃபார் until tomorrow. Just look at this view. Oh my god. சீரியஸ்லி சில இடம் நம்ம பார்த்துட்டு என்னடா இது ஆன்லைனில் வேறு மாதிரி இருக்குது, நேரடியாக ரியாலிட்டி வந்தால் வேறு மாதிரி இருக்குன்னு. ஆனால் இது வேறு லெவல். சீரியஸ்லி ஃப்ரிக்கிங் நைஸ். அந்த வியட்நாமோட டச் இங்கே இருக்குது. இதை விட்டுருங்க, இதை பாருங்கள். ஸோ டேம் ஃப்ரிக்கிங் நைஸ். பியோர் நேச்சர். Oh my god. கைஸ், நான் ஏற்கனவே தாய்லாண்ட்லேயே சொல்லியிருந்தேன். தெரிஞ்சு போயிருக்கேன். ஏற்கனவே தாய்லாண்ட்லேயே சொல்லியிருந்தேன். இந்த சார்ஜிங் அடாப்டர் ஹெட்டு நீங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே அதோட ப்ளக் பாயிண்ட் சாக்கெட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான் கதை. பாருங்கள் இந்த மாதிரி சாக்கெட்டு. ஸோ இந்த அடாப்டர் வச்சு நான் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோனு, பவர் பேங்க், என்னோடய ஐவாட்ச் எல்லாமே. கைஸ், பிக் ஸ்டோரி என்னன்னா, மறுபடியும் வந்துட்டேன் ஹோட்டலுக்கு. ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் தேடி சுற்றி இங்கெல்லாம் குறுக்கு சந்து, நிறைய குறுக்கு சந்து. துபாய் குறுக்கு சந்து மாதிரி வியட்நாம் குறுக்கு சந்து நிறையா இருக்குது. ஸோ சுற்றிக்கு தேடிட்டேன். என்னன்னா பார்க்காத 2 மணிக்கு தான் செக்இன். மணி இப்போ தான் 8 சம்திங். ஸோ பாருங்க, சரியான குளிர், ஃப்ரீசிங். நான் ஹோட்டல் போய் ஆகணும். வார்ம் வாட்டரில் குளித்தா தான் எனக்கு ஓகேயாக இருக்கும். ஏன்னா நான் ஃபன்சிப்பான் போகணும். ஃபன்சிப்பான் எத்தனை மீட்டர் மேலே, குளிக்காமல் எப்படி போகிறது, முடியாது. ஸோ 2 மணிக்கும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அது முதல்ல சாப்பிடுவோம். சாப்பாடு முக்கியம்.
இந்த ஹோட்டல் கண்டிப்பாக லிங்கில் போடுறேன் பேரோட. இங்கே வந்து செக்இன் பண்ணுறவங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, வைஃபை இன்க்ளூடட். ஸோ இங்கே அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நான் சர்ச் பண்ணதில் ஓதிட்டாக இருந்துச்சு ப்ரைஸோடு சேர்த்து. ஓகே, ஸோ நான் கீழே போடுறேன். இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க சப்பாக்கு மெயின்லி இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். இட்ஸ் எ குட் ஹோட்டல். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது வெளியே, நான் அப்புறம் வீட்டில் காத்துக்கிறேன். பட் இங்கே எவனாச்சும் ஸ்விம்மிங் பூலில் குளிப்பானா? இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாக சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது. பழங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் கடைசியாக நேற்று சாப்பிட்டேன் ஹானோய் சிக்கன் ஸ்டீம் ரைஸ். அதான் கடைசியாக சாப்பிட்டு டின்னர். அதோட பஸ்ஸில் தூங்கிட்டேன். பேர் என்னன்னு தெரியல, காண்டிச்சுன்னா சாப்பிடணும். யா as usual Mandarin orange. இந்த வெதருக்கு காஃபி குடிக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இதோ நான் 3வது தடவை ரிலோட் பண்ணேன். அதுக்கிட்ட ஜில்லுனாச்சு. க்ளவ்ஸ் கொஞ்ச நேரம் தான் கழட்டி கொடுக்குறேன் நினைக்கிறேன். செம்ம குளிர். ஓகே, இது வந்து ஸ்க்ரம்பிள் எக் வித் பிரெட் டோஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எனக்கு தேவை. நடந்த நடைக்கு let's enjoy a heavy breakfast. Scrambled egg is my favorite, seriously. Go breakfast. ஒன்றா சும்மா ஸ்க்ரம்பிள் எக் சாப்பிடுவேன். கிலோ ஃபோடே தொட்டுட்டு ரேட் கடவுள். சாப்பாடு keep me going. ட்ரீம்லேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு காய்ஸ். சீரியஸ்லி இந்த மாதிரி வியூ காண்டிலாம் எவ்வளோ தரமாக நான் கனவு கண்டுருங்க. இந்த மாதிரி வியூ டிக்டாக்ல தான் பார்ப்போம், சோஷியல் நெட்ஒர்க்கில் தான் பார்ப்போம், ஃபோட்டோஸில் தான் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நான் எத்தனை லேயர் தரமா போட்டிருக்கேன்? 3 சட்டை உள்ள, 2 சட்டை லாங் ஸ்லீஃபு, ஒரு ஹைட் ஜாக்கெட், வெளியே அந்த சட்டை, க்ளவ். இப்போ எனக்கு பத்தாதுக்குன்னு நான் போய் ஸ்கார்ஃப் எல்லாம் வாங்க போகிறேன். முடியல, காலில் வேறு 2 லேயர் சாக்ஸு. You have to be prepared, you know.
இன்னும் அப்புறம் இன்னும் மோசமாக வரும் வெதர். என்னன்னா நடக்கலாம். நம்ம ஒழுங்காக க்ளோதிங்ஸ் போடாதனால வெளியே நடக்கக்கூடிய முடியாமல் ஆயிரும். ஸோ அதனால் விரைச்ச கோழியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி தான் லேயராக எக்ஸ்ட்ரா லேயர்லாம் போட்டு வரணும். The view here is breathtaking. Nice. மேபி வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது எவ்வளோ குளிராக இருக்குது. ஷீஷா அடிக்கிற மாதிரி. ஷீஷா அடிக்கிறது பெனிஃபிட் தான் நினைக்கிறேன். என்னால் இழுத்து விட முடியுது. ஆக்சிஜன் லெவல் ஹியர் ரியலி ஹாய். நினைக்கிறேன் சும்மா சும்மா அங்கே வெயிட் நான் வந்ததுன்னா கலர் ஆயிரும் நினைக்கிறேன். கைஸ் இன்னும் மோசமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல ரொம்ப ட்ரை பண்ணி ஊற்றும் போது தான் புகை வருது. இப்போ நார்மலாகவே அவ்வளோ ஜில்னாக இருக்குது. ஆனால் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். இந்த ஸ்வெட்டர் நான் நேற்று வாங்கினது சீரியஸ்லி நான் நினச்சேன் இட் ஒன்ட் டூ த ஜாப்னு. பட் டெஃபினெட்லி வாங்கியே ஆகணும். நார்மல் ஒரு ஸ்வெட்ரு, அந்த நார்மல் ஸ்வெட்டர் நம்ம பொம்பை ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் போடுறோமே கொஞ்ச நேரத்துலேயே வரைச்சிரும். கைஸ் இந்த நோட்டீஸ் பண்ணேன், இந்த மரம் இந்த பூ ஆனால் பாருங்களேன், செடி இந்த இலைங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை, பூ தான் நிறையா இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபாலோவிங் த சீசன்லா. நல்லா இருக்குது. நான் இப்போ தான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரியலி நைஸ் த வெதர் வித் திஸ் ட்ரீஸ். இதெல்லாம் நான் குளிரான இடத்துல தான் பார்க்க முடியும். அண்ட் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் இதுதான், ஹெவன் ஹவுஸ். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் எ ரெஸ்டாரண்ட். கீழே வந்து ரெஸ்டாரண்ட். அப்போ ரூஃப் டாப்பில் இருக்கேன். நானும் ரூம் செக்இன் பண்ணல. ஸோ என் ரூம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபோட்டோஸில் பார்த்தேன். நான் மேபி ஒரு ஷாப்பிங் போய்ட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு செக்இன் பண்ணிட்டு ஃபன்சி பண்ணிட்டு போயிடுவேன். ஐஸ் கிராப் கிடைக்கல. இன்ட்ரெஸ்ட்லாம் பேச்சே இல்லை. கிராப் கிடைக்கவே இல்லை. ஐயோ எவ்வளோ கோசமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி லூனா கேலண்டர் நியூ இயர், இவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறையா இது திறக்கக்கூடிய இல்லை. ஆனால் நான் போக வேண்டிய இடம்லாம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நான் புக் பண்ணிட்டேன். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் எப்படி ட்ராவல் பண்ணுறது? ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்கணும்னா, ஏன்னா எதுவுமே கிட்டலை. ஓ மை காட் லேண்ட்ஸ் எதுவுமே கிட்டலை, எல்லாம் தூரம் இருக்குது. ஐ நீட் டு ஃபைண்ட் அ வே. மை காட். இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக இதை காமிக்கணும். ஏன்னா என் கூட்டம்லாம் இருக்காங்க சில பேர், கந்திங்க்கு போய்ட்டு என்னால் அது வெதர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. இதை பாருங்க தெரியுதா? ஃப்ரிக்கிங்
நான் 16 தாங்க மாட்டேன். ஃபிக்கிங் 4 டிகிரி செல்சியஸ். லென்ஸ் வேறு எப்படி தான் தாங்குறேன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் க்ளோத்ஸ் ஆர் ரியலி குட். சீரியஸ்லி டூயிங் த ஒர்க் வேல். இன்னொன்று என்னென்னா மழையாக இருக்குது, கட்டுப்பாக இருக்குது இந்த வெதர். அங்கங்கே சோகியாக இருக்குது. கைஸ் இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே தெரியுதா மேலே? இப்போ நான் அங்கே தான் போகணும். எவ்வளோ கீழே இருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அந்த சன் பிளாசாவுக்கு போயிட்டு தான் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கிராப்பில் போக முடியல, கிராப் இல்லை, நான் நடந்து தான் போகணும். இங்கேருந்து 15 minutes வாக் என்னோடய ஹோட்டல்லேருந்து. பட் இங்கே ஹவுசிங்லாம் அழகாக இருக்குது. லென்ஸு வேறு. கண்டிப்பாக அங்கே நாய்ங்க இருக்கும். ஓ கியூட் ஒன். ஐ கான்டாக்ட் வைக்கக்கூடாது. ஐ கான்டாக்ட் வச்சா குலைக்குது. ஐயோ என் பப்பியை மிஸ் பண்ணுறேன். ரெயின்போ ரெயின்போ ஐ மிஸ் யூ ரெயின்போ. டேம் நைஸ். ஓகே, நான் ஏன் அந்த ஹோம் ஸ்டே ஸ்ட்ராட்டஜிக்கான இடம்னு சொல்லுவேன்னா, இங்கே எல்லாமே இருக்குது. பட் இங்கெல்லாம் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஃபுல்லி புக். ஸோ எனக்கு இதுதான் கிடச்சிச்சு. நான் அங்கே தான் ஸ்டே பண்ணுறேன். என்னோடய ரூம்ஸ் இங்கே அந்த சைடு தான் நினைக்கிறேன். ஸோ வியூ கண்டிப்பாக அழகாக இருக்கும். இதெல்லாம் ஹோம் ஸ்டே மாதிரி எனக்கு தெரியல, இதெல்லாம் ஹவுசிங். ஸோ நான் போக வேண்டிய இடம் அந்த சன் பிளாசா, அது அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ போகணும். ஸோ எஸ், பட் ஐ ஹேட் திஸ் வெதர். ரெக்கார்டிங் ஒழுங்காக பண்ண முடில. மேலே ஃபன்சி பண்ணல, எப்படி இருக்கும்னு தெரில. இட்ஸ் அ பேட் ஐடியா டு கோ நவ். நான் வெதர் செக் பண்ணேன், அன்டில் 1 o'clock வரைக்கும் மழை. ஸோ கண்டிப்பாக மேலே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் மேலே ஏறுவேன். ஏன்னா இங்கே எப்படி இருக்கு, அது எத்தனை ஃபீட் அபவ் sea level. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் மேலே. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஐயோ இது எவ்வளோ இல்லியாக இருக்குது பாருங்களேன். காய்ஸ் நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் மேலே வரைக்கும் ஒன்று போகல. எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாமே தேவை. இப்போ போய்ட்டு நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன் பயங்கரமாக. முடிஞ்ச அளவுக்கு கை தான் ரொம்ப ஜில்லாம் ஆகுது. கை, காது, மூக்கு பட்டுன்னு அதுதானே எக்ஸ்போஸாக ஆகிற பாடி பார்ட்ஸ் ஈஸியாக ஜில்லுன்னு ஆகுது. ஸோ நம்ம தான் வாங்கி தொலைகிறேன். இல்லைன்னா முடியாது. எல்லாமே வாங்கிட்டேன். பட் இந்த கை நான் க்ளவ்ஸ் கழட்ட வேண்டியதாகிடுச்சு. பிகாஸ் டிடெக்ட் பண்ண மாட்டேது. லேண்ட் செகண்ட்ஸ் எல்லாம் தொடச்சிட்டேன். நான் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் தான் நினைக்கிறேன். சீரியஸ்லி இது எல்லாமே நல்லா வேலை செய்யுது. எல்லாமே அதெல்லாம் செஞ்சுருப்பானுங்க. குளிர் நல்லா தாங்கும். இதோட மேலே வந்து நான் போகிற டைம்லாம் ஆல்மோஸ்ட் மைனஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது. I have to do this as usual. அந்த டைலாக். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு, கடைசியாக அதையும் பார்த்துருவோமே. ஸோ நான் இப்போ ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நான் ஹாட்டாக ஏதாச்சும் குடிச்சிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு புகை மட்டும் போகாது, சாப்பிட போகிறேன். பசிக்குது.
Yeah, next time I buy. No, next time. This time. I now only come. Next time is too long. No, not long. Okay, this. There's always Music. oh marijuana. Music. Music. I know smoking and No, this one no smoking. This one music. music. Yeah. Look like marijuana. No, this one like this. This one like music. This one. Wow, Music. nice. Vietnam mana? Like this. Vietnam traditional ah. Yeah. Guy. அப்போ தான் ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ஸோ நான் மேலே போகிற முன்னுக்கு லைட்டான சாப்பிட முடியாது. இது வந்து இங்கே உள்ள ஃபேமஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எப்பயுமே இந்த மாதிரி புகை சூடாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஊதி சாப்பிடுவேன். இருக்கிற குழுவிற்கு இப்போ பாருங்கள். அது முன்னுக்கு என்னோட ஃபேமஸ் சில்லி ட்ரை பண்ணுவோம். அதோட ஸ்பைசி சாஸா. ஸோ மேபி நம்ம உரப்ப சாப்பிட்டோன்னா குழுவிற்கு ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உரப்பு. ஓகே அள்ளி கொட்டிட்டேன். வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ குளிர். இவ்வளோ போட்டு எனக்கு குளிர் தானே. அப்போ பாருங்கள் அதெல்லாம் குளிர தாங்களா ஆளே இல்லை. எக்ஸ்ட்ரா சாஸ் நல்லா இல்லை. சாஸ் புளிக்குது. சாஸ் ரிஜெக்ட் ஆனால் வரைக்குது. பட் சோறு இன்னும் மாதிரி ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்கும். மொறுமொறுன்னு. நான் இது அவங்களோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். டீ வர சொல்லியிருந்தேன். டீ வந்து வியட்நாம் டீ. மெனுவில் வந்து வியட்நாம்ஸ் டீன்னு போட்டுருச்சு. ஸோ வாண்ட் டு கிவ் அ ட்ரை. வந்ததுலேருந்து இவங்க டீன்னு கொடுக்கல. இதுதான் வந்து வியட்நாமீஸோட ஹெர்பல் டீ. வியட்நாமீஸ் என்னமோ போட்டுருந்துச்சு. அதோட ஸ்மெல் வந்து அந்த மின்டி ஸ்மெல் வருது. இந்த மீன் ஸ்மெல் அப்படியே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. விச்சோட அந்த மீன் ஸ்மெல் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு சளி பிடிச்சிருச்சு. குடிச்சா நான் நாளைக்கு தான் கிளம்புவேன். நாளைக்கு நைட்டு தான் கிளம்புவேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 days இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். காய்ச்சல் விழுவாமல் தான் சரி.
கைஸ் நான் முதலேருந்து ஒன்று சொன்னோன்னு இருந்தேன். இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா சப்பாத்தியாக போட்டு வாங்க. ஆன்டி ஸ்லீப். ஏன்னா இங்கே முக்கால்வாசி இந்த குறுக்கு சந்துலாம் வந்து சரியான ஸ்டீப். பாருங்க எவ்வளோ ஸ்டீப்னு. இப்போ காஞ்சிருக்கிறனால ஓகே, கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வெட்டாயிரும். அதோட வழுக்கும் பாருங்க. நீங்கள் நம்ம நோம்னால சப்பாத்திலாம் போட்டு வந்தோன்னா முடியாது. சிலிப்பர்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஷூஸ் இல்லைனா ரன்னிங் ஷூஸ் என்டி ஸ்லீப் அதை போடுங்க டு பி சேஃப்லா. ஏன்னா இது என்னது, இங்கே வழுக்கி விழுந்துக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத இது. ஸோ நான் இப்போ ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அழகாக இருக்குது. இதுதான் வந்து அந்த ஹோம் ஸ்டேனே வாயில் வந்துக்கிட்டு இருக்கு. ஹோட்டலுக்குள்ள என்ட்ரன்ஸ். ஸோ ஹோட்டல் அங்கே இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு இதே காஸ்டியூம் தான், வேறு காஸ்டியூம்லாம் போட முடியாது. திருப்பி வந்த வழியில் போய்ட்டு கேபிள் கார் எடுத்துகிட்டு போனோம். ஸோ கீப் யூ அப்டேட்டு.